ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு த ஃபோக்கஸ் எஜுகேஷன் சென்டர். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கிளாஸ் 10th செகண்ட் சாப்டர் ஆசிட் பேஸ் சால்ட்டோட இன்டெஸ்ட் கொஸ்டின்ல பார்க்கலாம். ஸோ என்சிஆர்டி நம்ம ப்ரிப்பேர் பண்றப்போ எக்ஸசைஸ் மட்டும் நம்ம பார்க்கக்கூடாது, இன்சைட்ல இருக்க எல்லா கொஸ்டின்ஸுமே நம்ம ஆன்சர் பண்ணணும். ஸோ அப்பதான் நம்மளால குட் ஸ்கோர் பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, you have been provided with three test tubes. One of them contains distilled water and the other two contain an acid solution and a base solution respectively. If you are given only red litmus paper, how will you identify the contents of each test tube? அப்போ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்ம கிட்ட ஒரு 3 டெஸ்ட் டியூப் கொடுத்துருக்காங்க. நம்மக்கிட்ட என்னன்னா 3 டெஸ்ட் டியூப் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு டெஸ்ட் டியூப்ல என்ன சொல்யூஷன் இருக்கு அப்படின்னா டிஸ்டில்டு வாட்டர் இருக்காங்க. டிஸ்டில்டு வாட்டர் அப்படின்னா பியூர் H2O வித்தவுட் எனி இம்பியூரிட்டிஸ். அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா டிஸ்டில்டு வாட்டர். H2O மட்டும்தான் ஸ்டேபிளாக இருப்பாங்க, அவங்க கூட யாரும் இருக்க மாட்டாங்க, என்ன ஒரு இம்பியூரிட்டிஸுமே இருக்க மாட்டாங்க. அதுதான் டிஸ்டில்டு வாட்டர். அண்ட் செகண்ட் பீக்கரில் நம்மளுக்கு ஏதோ ஒரு ஆசிட் கொடுத்துருக்காங்க. அண்ட் தேர்ட் பீக்கரில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏதோ ஒரு பேஸ். ஸோ இப்போ லிட்மஸ் பேப்பர்ன்றது என்ன அப்படின்னா நம்மளுக்கு நியூட்ரல் இண்டிகேட்டர். நேச்சுரல் இண்டிகேட்டரை தான் என்னன்னு சொல்லுவோம்னா லிட்மஸ் பேப்பர்னு சொல்லுவோம். இண்டிகேட்டர் எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ஒரு சொல்யூஷன் ஆசிடாக இருக்கா இல்லை பேஸாக இருக்கா இல்லை நியூட்ரலாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம்? இண்டிகேட்டர்லேயே நம்ம 3 டைப்ஸ் ஆஃப் இண்டிகேட்டர் பார்த்துருப்போம்: நேச்சுரல் இண்டிகேட்டர், சிந்தட்டிக் இண்டிகேட்டர், ஆல்ஃபேக்டரி. ஸோ லிட்மஸ் பேப்பர்ன்றது நம்மளுக்கு என்ன டைப் ஆஃப் இண்டிகேட்டர் அப்படின்னா நேச்சுரல் இண்டிகேட்டர். ஸோ லிட்மஸ் பேப்பரோட ப்ராப்பர்ட்டி என்னது? ஆசிடாக இருந்தால் அவங்க என்னவா சேஞ்ச் ஆவாங்க அப்படின்னா ரெட் கலர்ல சேஞ்ச் ஆவாங்க. பேஸா இருந்தாங்க அப்படின்னா அவங்க என்ன கலர்ல சேஞ்ச் ஆவாங்க அப்படின்னா ப்ளூ கலர்ல. ஸோ லிட்மஸ் பேப்பர் ஆசிடா இருந்தா ரெட் கலர்ல டர்ன் ஆவாங்க, பேஸா இருந்தா ப்ளூ கலர்ல டர்ன் ஆவாங்க. ஸோ இதை வச்சு இந்த ப்ராப்பர்ட்டி நம்ம படிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இப்போ லிட்மஸ் பேப்பரை நம்ம என்ன பண்ணணும்னா இதுல டிப் பண்ணணும், ஒரு சொல்யூஷன்ல டிப் பண்ணணும். மீன்ஸ் டிஸ்டில்டு வாட்டர் இப்போ டிஸ்டில்டு வாட்டர்ல நம்ம லிட்மஸ் பேப்பர் போட்டோம் அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஒரு சேஞ்சுமே நடக்காது. ஓகேவா? இங்க என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு என்ன லிட்மஸ் பேப்பர் கொடுத்துருக்காங்க? ரெட் லிட்மஸ் பேப்பர். நம்மளுக்கு என்ன கலர் கொடுத்துருக்காங்கன்றத நோட் பண்ணுங்க. நார்மல் லிட்மஸ் பேப்பர் கொடுக்கல, நம்மளுக்கு கொடுக்குற லிட்மஸ் பேப்பர் கலர் என்ன கலர்ல இருக்கு அப்படின்னா ரெட் கலர்ல இருக்கு. ஸோ இந்த லிட்மஸ் பேப்பரை நான் ஆசிட் சொல்யூஷன்ல போடுறேன். ஆசிட் சொல்யூஷன்ல இந்த லிட்மஸ் பேப்பரை நான் டிப் பண்றப்போ அவங்க என்ன ஆக மாட்டாங்க அப்படின்னா கலர் சேஞ்ச் ஆக மாட்டாங்க. ஏன்னா ஆசிட்ல இருந்தா லிட்மஸ் பேப்பர் என்ன கலர்ல இருப்பாங்க? ரெட் கலர். ஆனா நம்மளுக்கு கொடுத்துருக்க லிட்மஸ் பேப்பர் ரெட் கலர்ல இருக்கனால ஆசிட் சொல்யூஷன்ல போடுறப்போ நம்மளுக்கு லிட்மஸ் பேப்பரோட கலர் என்ன ஆகாது அப்படின்னா சேஞ்ச் ஆகாது. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த ப்ராப்பர்ட்டி. ஸோ செகண்ட் பீக்கர்ல அவங்க கலர் நோ சேஞ்ச். செகண்ட் பீக்கர்ல நோ கலர் சேஞ்ச். இப்போ தேர்ட் பீக்கர்ல அந்த லிட்மஸ் பேப்பர் போடுறேன். ஸோ ரெட் கலர்ல இருக்க லிட்மஸ் பேப்பரை போடுறப்போ எனக்கு அவங்க என்னவா மாறிடுவாங்க அப்படின்னா ப்ளூ கலர்ல மாறிடுவாங்க. பிகாஸ் ப்ரெசன்ஸ் ஆஃப் பேஸா இருந்தா லிட்மஸ் பேப்பர் என்ன கலர்ல மாறுவாங்கன்னு படிச்சிருக்கோம், ப்ளூ கலர். ஸோ தேர்ட்ல கலர் சேஞ்ச் அக்யூர் ஆயிருக்கு. என்ன கலர்ல மாறியிருக்காங்க அப்படின்னா ரெட் டு ப்ளூ கலர். அப்பதான் இந்த சொல்யூஷன் என்னது பேஸ்ன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க. அதனால என்ன கலர்ல மாறுவாங்க அப்படின்னா ப்ளூ கலர்ல சேஞ்ச் ஆவாங்க. இப்போ அந்த லிட்மஸ் பேப்பரை பீக்கர் ஏல நம்ம டிப் பண்றோம். ஏல யார் இருக்காங்க அப்படின்னா டிஸ்டில்டு வாட்டர் இருக்காங்க. ஸோ டிஸ்டில்டு வாட்டர் இருக்கப்போ அவங்க என்ன ஆக மாட்டாங்க அப்படின்னா அவங்க H+யும் வெளியில விட மாட்டாங்க, OH- விட மாட்டாங்க. அப்படியே நியூட்ரலா இருப்பாங்க, யாரு கூடயுமே ரியாக்ட் ஆக மாட்டாங்க. பிகாஸ் தே ஆர் ஆல்ரெடி இன்ஸ்டேபிள். அதனால ரெட் கலர் லிட்மஸ் பேப்பர் நம்மளுக்கு என்ன கலராகவே இருப்பாங்க? ரெட் கலராகவே இருப்பாங்க. ஸோ பீக்கர் ஏலையும் பீக்கர் பிலையும் நோ கலர் சேஞ்ச், என்ன கலருமே நடக்காது. பேஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்க பீக்கர்ல மட்டும் டெஸ்ட் டியூப் மட்டும் என்னவா மாறுவாங்க அப்படின்னா அதுல டிப் பண்ண லிட்மஸ் பேப்பர் மட்டும் ப்ளூ கலர்ல மாறுவாங்க. ஸோ இந்த விஷயம்ல நம்ம என்ன கான்செப்ட் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இண்டிகேட்டர் அண்ட் டைப்ஸ் ஆஃப் இண்டிகேட்டர்
அண்ட் லிட்மஸ் பேப்பர் வந்து ஆசிட்ல எப்படி கலர் சேஞ்ச் கொடுப்பாங்க, பேஸ்ல எப்படி கலர் சேஞ்ச் கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ பேஸ் இருக்கனால மட்டும் அந்த கலர் வந்து ரெட்ல இருந்து ப்ளூவா மாறுறாங்க. டிஸ்டில்டு வாட்டர் நியூட்ரலா இருப்பாங்க, ஸோ அவங்க கலர் சேஞ்ச் கொடுக்க மாட்டாங்க. அதனால நம்ம ரெட் லிட்மஸ் பேப்பர் போடுறதுனால அவங்க ரெட் கலர்லயே இருக்காங்க. ஆசிட் வந்து நம்மளுக்கு தெரியும் H பிளஸ் அயான்ஸை வெளியில ரிலீஸ் பண்ணுவாங்க, லிட்மஸ் பேப்பர் வந்து ரெட் கலர்ல டர்ன் ஆகும். ஸோ செகண்ட் பீக்கர் வந்து ஆசிட் வந்து ரெட் இன் கலர். Next second question. Why should card and show substance not kept in brass and copper vessels? நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, தயிரும் அப்புறம் வந்து இந்த ஷோ டேஸ்ட் சொல்லுவாங்க, லெமன்ல இருக்கும்ல, ஸோ லெமன் இந்த மாதிரி இருக்க ப்ராடக்ட் எல்லாம் நம்ம எதில் ஸ்டோர் பண்ணக்கூடாது அப்படின்னா, பிராஸ்லயோ இல்லை காப்பர் வெசல்லையோ நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா ஸ்டோர் பண்ணக்கூடாது. அதுக்கான ரீசன் என்னன்னு கேட்குறாங்க, எதனால நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ ஏன் அப்படின்னா, கார்டும் ஷோரும் என்னன்னா ஆசிட், they are acidic in nature. They are acidic in nature. So why should card and show substance not kept in brass and copper vessels அப்படின்னா, கார்டும் ஷோரும் ஃபர்ஸ்ட் என்ன டைப் ஆஃப் மெட்டீரியல்னு பாருங்க, அசிடிக்கா பேஸா நியூட்ரலான்னு பாருங்க. ஸோ இங்கே நம்மளுக்கு கார்டு ஷோரு என்ன என்ன நேச்சர் அப்படின்னா, they are in acidic in nature. ஸோ பிராஸ் அண்ட் காப்பர், பிராஸ் இஸ் மேட் அப்போ நம்மளுக்கு என்னென்ன மேட் ஆயிருப்பாங்க அப்படின்னா, காப்பர் பிளஸ் ஜிங்க். காப்பர் பிளஸ் ஜிங்க் மெட்டீரியல் சேர்ந்தது தான் பிராஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ காப்பர் பிளஸ் ஜிங்க். ஸோ காப்பரும் ஜிங்க்கும் சேர்ந்தது தான் நம்மளுக்கு என்ன மெட்டீரியல் அப்படின்னா பிராஸ். அண்ட் காப்பர் வெசல்ல யார் இருப்பாங்க அப்படின்னா காப்பர். ஸோ இவங்களாம் யாரு, காப்பர் அண்ட் ஜிங்க் வந்து என்னன்னு சொல்லுவோம், மெட்டல்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அப்போ ஆசிட் வந்து இந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கு, நம்ம கிளாஸ்ல பார்த்துருக்கோம்ல, ஆசிட் பிளஸ் மெட்டல். ஆசிடும் மெட்டலும் நம்மளுக்கு ரியாக்ட் ஆனால் என்ன கொடுப்பாங்க, அந்த ரியாக்ஷன் பார்த்துருக்கோம்ல. ஸோ ஆசிட் ப்ளஸ் மெட்டல் ரியாக்ட் ஆனாங்க அப்படின்னா நம்மளுக்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னா சால்ட், சால்ட் கொடுப்பாங்க. சால்ட் ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ் வந்து ரிலீஸ் ஆவாங்க. ஸோ இந்த ரியாக்ஷன் நம்ம படிச்சிருக்கோம்ல, ஸோ இந்த ரியாக்ஷன் அக்யூர் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால தான் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, ஆசிடை வந்து மெட்டல் கண்டெய்னர்ஸில் நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஸோ இப்படி வந்து நம்மளுக்கு ரியாக்ட் ஆனாங்க, இப்போ காப்பர் கூடயோ இல்லை ஜிங்க் கூடயோ வந்து ஆசிட் ரியாக்ட் ஆகுறப்போ அவங்க என்ன கொடுப்பாங்க அப்படின்னா சால்ட் ப்ளஸ் ஹைட்ரஜன் கேஸ் நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ இது நம்மளுக்கு நடக்கக்கூடாது, அவங்களோட பழைய ஸ்டேட்ல அசிடிக் நேச்சர்ல அவங்க இருக்கணும், சால்ட் ப்ரொடியூஸ் ஆகக்கூடாது. அதனால தான் நம்ம ஆசிட் இதெல்லாம் எதில் ஸ்டோர் பண்ணுவோம் அப்படின்னா கிளாஸ்ல, இல்லைன்னா பிளாஸ்டிக், இல்லைன்னா சில்வர், ஸ்டீல்ல ஸ்டோர் பண்ணலாம். சில்வர் கிடையாது, ஸ்டீல். ஸோ இந்த மாதிரி கண்டெய்னர்ல மட்டும்தான் நம்ம இந்த ஆசிட் மெட்டீரியல்ஸை வந்து ஸ்டோர் பண்ணணும். நம்ம பிராஸோ காப்பர்லயோ பண்ணோம் அப்படின்னா அந்த மெட்டீரியல் இஸ் மேட் அப் ஆஃப் மெட்டல். ஸோ ஆசிட் மெட்டல் கூட ரியாக்ட் ஆனால் நம்மளுக்கு என்னவா ஃபார்ம் ஆயிடுவாங்க அப்படின்னா சால்ட் பிளஸ் ஹைட்ரஜன் கேஸ். பேஸும் இதே தான் பண்ணுவாங்க. இப்போ பேஸும் மெட்டல் கூட, இப்போ பேஸ் வந்து மெட்டல் கூட ரியாக்ட் ஆகுறாங்க, பேஸ் வந்து மெட்டல் கூட ரியாக்ட் ஆகுறாங்கன்னா நம்மளுக்கு என்ன கொடுப்பாங்கன்னா இவங்க சால்ட் பிளஸ் H2 இதுதான் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதனால ஆசிட் மெட்டீரியலும் பேஸ் மெட்டீரியலும் நம்ம எதில் ஸ்டோர் பண்ண மாட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி மெட்டல் கண்டெய்னர்ஸ்ல ஸ்டோர் பண்ணக்கூடாது. ஸ்டோர் பண்ணால் அவங்க ரியாக்ட் ஆகி என்னவா மாறிடுவாங்க அப்படின்னா ஆசிடா சால்ட்டா மாறிடுவாங்க. ஸோ இதை ப்ரிவென்ட் பண்றதுக்காக தான் நம்ம ஆசிடெல்லாம் எதில் ஸ்டோர் பண்றோம் அப்படின்னா கிளாஸ், பிளாஸ்டிக், ஸ்டீல். நம்ம லேப்ல பார்த்தாலே எல்லாமே வந்து கிளாஸ் டெஸ்ட் டியூப்ஸ் தான் மோஸ்டா இருக்கும். அது வந்து டேஞ்சர் தான், ஏன்னா நம்ம இப்போ யூஸ் பண்றப்போ கிளாஸ் தெரியாம கீழே விழுந்தா லிக்யூட் வந்து கீழே விழுந்துடும், ஆசிடா இருந்தா பேர்ன் ஆயிடும் அந்த பிளேஸு. அப்புறம் நிறைய இன்ஜுரிஸ் வர காரணம் இருக்கலாம். அப்புறம் கிளாஸ் பிரேக் ஆச்சுன்னா கையில குட்டுறதுக்கு, அந்த மாதிரிலாம் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு கிளாஸ் யூஸ் பண்றதுனால. அதனால இருந்தாலும் நம்ம ஏன் கிளாஸ் தான் யூஸ் பண்றோம், இந்த மாதிரி மெட்டல் பாக்ஸ்ல போட்டா ஒரு ப்ராப்ளமும் இல்லைல்ல. இப்போ ஒரு லிக்விட் ஒரு HCl எடுத்து நான் ஒரு டப்பால போட்டு வச்சுருக்கேன், ஒரு காப்பர் டப்பால போட்டேன்னா ஒரு ப்ராப்ளமும் இல்லைல்ல. நம்ம கைக்கு பாட்ஸ் உடையாது, நம்மளும் கீழே போட்டாலும் ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏன் ஆனாலும் நம்ம அந்த மாதிரி காப்பர் மெட்டீரியல் பண்ண பாட்ஸ்ல எல்லாம் வைக்காம கிளாஸ்ல பண்றோம் அப்படின்னா அங்க பாட்ஸ்ல இருக்கப்போ அங்க இருக்க மெட்டல் கூட HCl ரியாக்ட் ஆகி சால்ட்டா அவங்க மாறிடுவாங்க. அதை ப்ரிவென்ட் பண்றதுக்காக தான் நம்ம கிளாஸ் வந்து டேஞ்சரஸா இருந்தாலும் பரவாயில்லன்னு எதுல நம்ம ஸ்டோர் பண்றோம்னா கிளாஸ் டெஸ்ட் டியூப்ஸ், கிளாஸ் மெட்டீரியல்ஸ், கிளாஸ் அப்பரேட்டஸ் தான் மோஸ்டா லேப்ல யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் நம்ம ஆசிடும் பேஸும் மெட்டல் கூட ரியாக்ட் ஆனால் நம்மளுக்கு சால்ட் பிளஸ் H2 ப்ரொடியூஸ் ஆவாங்க. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் தான் நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இந்த சாப்டர்ல.
Moving to third question, which gas is usually liberated when an acid reacts with metal? Illustrate with an example. How will you test for the presence of this gas? என்ன கேட்டிருக்காங்க, இப்போ கேஸ் வந்து ஆசிட் வந்து மெட்டல் கூட இந்த கொஸ்டின்லேயே பார்த்தோம். ஆசிட் வந்து மெட்டல் கூட ரியாக்ட் ஆகுறப்ப சால்ட் பிளஸ் ஹைட்ரஜன் கேஸ் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கொஸ்டின் தான் இங்கே கேட்டிருக்காங்க. என்ன கேஸ் வந்து லிபரேட் ஆகுறாங்க அப்படின்னு கேட்டுட்டு அதை வந்து இலுஸ்ட்ரேட் பண்ணி காமிக்க சொல்றாங்க. அந்த கேஸ் தான் ரிலீஸ் ஆகுது, அதோட ப்ரெசன்ஸ் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னு கேக்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரியாக்ஷன் எழுதிக்கலாம். ஸோ ஒரு ஆசிட் பிளஸ் மெட்டல் ரெண்டு பேரும் ரியாக்ட் ஆகுறப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சால்ட் பிளஸ் கேஸ் கிடைக்கும். ஓகேவா? இந்த கேஸ் யாரு அப்படின்னா H2. ஓகேவா? இது H2 அப்படின்னு நான் எப்படி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னா, நம்ம அந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருப்போமா. ஸோ ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துட்டு அதுல வந்து ஆசிட் ஃபில் பண்ணிட்டு அதுல ஜிங்க் கிரானுலேட்ஸை வந்து ஆட் பண்ணுவோமா. ஜிங்க்ன்றது என்னது மெட்டல். ஸோ இவங்க ரெண்டு பேர் ரியாக்ட் ஆகுறப்போ மேலே நம்ம பபிளா ஃபார்ம் ஆவாங்க. இந்த பபிள் நம்ம வெளியில வந்து எடுத்துட்டு வரப்போ பக்கத்துல வந்து ஒரு கேண்டில் இல்லைன்னா ஒரு மேட்ச் பாக்ஸ் ஃபயர் பண்ணி நம்ம வச்சோம் அப்படின்னா ஒரு பாப் சவுண்ட் வரும். மேட்ச் ஃபயர் பண்றப்ப என்ன சவுண்ட் வரும்னா ஒரு பாப் சவுண்ட் வரும். பட் பட் அப்படின்னு ஒரு வெடிக்கிற மாதிரி ஒரு சவுண்ட் கேட்கும். அந்த பாப் சவுண்ட் யாரோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அப்படின்னா ஹைட்ரஜன் கேஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ். ஸோ ஹைட்ரஜன் கேஸ் வெளியில வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதை வச்சு இண்டிகேட் பண்றோம் அப்படின்னா இந்த சவுண்டை வச்சுதான். ஸோ விச் கேஸ் இஸ் யூஸ்வலி லிபரேட்டட் அப்படின்னு கேட்டா என்ன கேஸ் அப்படின்னா H2. அண்ட் ஹவ் வில் யூ டெஸ்ட் ஃபார் த பிரசன்ஸ் ஆஃப் த கேஸ் அப்படின்னா பக்கத்துல நம்ம ஒரு பர்னிங் மெட்டீரியல் எடுத்துட்டு போறப்போ என்ன சவுண்ட் வரும் அப்படின்னா ஒரு பாப் சவுண்ட் வரும். அந்த பாப் சவுண்ட் வந்துச்சுன்னா அங்க ஹைட்ரஜன் கேஸ் தான் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு நம்ம கன்க்ளூட் பண்ணலாம். ஸோ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு எக்ஸாம்பிள் எழுதலாம். HCl எடுத்துக்கலாம். இப்போ 2HCl. HCl இஸ் த ஆசிட். அது கூட என்ன பண்றோம்னா ஜிங்க் சாலிடா இருப்பாங்க. HCl வந்து அக்வஸ் டைல்யூட்டடா இருப்பாங்க. ஸோ ரியாக்ட் ஆகுறப்ப என்னன்னா ஜிங்க் Cl2 பிளஸ் H2. இந்த மாதிரி ஏன் வந்து H2 வெளியில போறாங்க, ஏன் இப்படி ரியாக்ட் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பார்த்திருப்போம். கெமிக்கல் ஈக்குவேஷன் அந்த ரியாக்ஷன்ல பார்த்திருப்போம். யார் வந்து ரொம்ப மோர் ரியாக்டிவ் ரீப்ளேசஸ் த லெஸ் ரியாக்டிவ் மெட்டீரியல், டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் பார்த்திருப்போமா. ஸோ நம்ம என்னன்னு பார்த்தப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் அப்படின்னா என்னது, மோர் ரியாக்டிவ் மெட்டீரியல் replaces the position of less reactive material. ஓகேவா? இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பார்த்திருப்போம். யாரு ரொம்ப மோர் ரியாக்டிவா இருக்காங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா லெஸ் ரியாக்டிவா இருக்கவங்கள ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த எலமெண்ட் கூட கம்பைன் ஆயிக்குவாங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் குளோரைட், இங்க ஜிங்க். ஹைட்ரஜனை விட யார் மோர் ரியாக்டிவ் அப்படின்னா ஜிங்க் வந்து மோர் ரியாக்டிவிட்டி பார்த்துக்கோங்க. ரியாக்டிவிட்டியோட ஆர்டர் ஹைட்ரஜனை விட ஜிங்க் மோர் ரியாக்டிவ்ன்றனால இந்த ஹைட்ரஜன் பிளேஸ்ல யார் வந்து இன்சர்ட் ஆயிக்கிறாங்க அப்படின்னா ஜிங்க் மோர் ரியாக்டிவ். ஜிங்க் வந்து ஹைட்ரஜன் பிளேஸ்ல ரீப்ளேஸ் ஆயிட்டு ஹைட்ரஜனை இங்க அனுப்பிடுறாங்க. ஸோ H2 அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில போவாங்க. ஸோ இந்த ரியாக்ஷன் இந்த மாதிரி ஜிங்க் இஸ் மோர் ரியாக்டிவ் டைன் ஹைட்ரஜன். ஸோ அதனால ஜிங்க் குளோரைன் கூட கம்பைன் ஆகி ஜிங்க் குளோரைடோட சால்ட்டை கொடுக்குறாங்க. ஹைட்ரஜன் கிளாஸ் வந்து லிபரேட் ஆகுறாங்க. ஸோ என்ன கேஸ் லிபரேட் ஆகுறாங்கன்னு கேட்டாங்கன்னா ஹைட்ரஜன் கேஸ் தான் அது அப்படின்னு நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் த சவுண்ட். அந்த சவுண்டு கேட்கும், ஒரு பாப் சவுண்ட் கேட்கும். அந்த சவுண்ட் வச்சுதான் நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா நம்மளுக்கு ரிலீஸ் ஆன கேஸ் என்னன்னா ஹைட்ரஜன் நம்ம கன்க்ளூட் பண்றோம். ஸோ ஆசிட் பிளஸ் மெட்டல் கிவ் சால்ட் பிளஸ் கேஸ் ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆகுறப்போ பக்கத்துல ஒரு ஃபயர் மெட்டீரியல் எடுத்துட்டு வந்தா பாப் சவுண்ட் கேட்கும். அதை வச்சுதான் நம்ம வந்து ஹைட்ரஜன் கேஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு சொல்றோம். Metal compound A react with dilute hydrochloric acid to produce efferences. The gas evolved extinguishes a burning candle. Write a balanced chemical equation for the reaction if one of the compound formed is calcium chloride. ஸோ இப்போ கொடுத்துருக்க கொஸ்டின்ல இருக்க கிவனை ஃபர்ஸ்ட் எடுத்து எழுதலாம். ஒரு மெட்டல் காம்பவுண்ட், ஒரு மெட்டல்னு சொல்லிட்டாங்க. ஸோ மெட்டல் யார் கூட ரியாக்ட் ஆகுறாங்க, ஆசிட் கூட ரியாக்ட் ஆகுறாங்க. அப்போ ஒரு மெட்டல், அந்த மெட்டல் யாருன்னு நம்மளுக்கு தெரியாது.
கூட யார் கூட ரியாக்ட் ஆகுறாங்க? டைல்யூட் HCl, ஹைட்ரோகுளோரிக் ஆசிட். ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் இஸ் ஆசிட். ஸோ டைல்யூட் HCl கூட ரியாக்ட் ஆகுறப்போ நம்மளுக்கு ஏதோ ஒன்று யார் யார் ப்ரொடியூஸ் பண்றாங்க அப்படின்னா பர்னிங் கேண்டில் அவங்க அமைச்சிருவாங்க. அப்ப வந்து ஒரு பர்னிங் நெருப்பு எரியுது அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணி ஆஃப் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் H2O யூஸ் பண்ணி ஆஃப் பண்ணுவோமா? ஸோ H2O ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு நம்ம யூஸ் பண்ணலாம். ஏன் கார்பன் டை ஆக்சைடு? நம்ம அந்த எஸ்டிகேசர்லாம் பார்த்துருப்பீங்களா? ஸ்கூல்லலாம் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணோன்னா என்ன வரும்? கேஸ் வந்து ரொம்ப ஃபோர்ஸாக வருவாங்க. என்ன கேஸ் வருவாங்கன்னா CO2. ஏன்னா நம்மளுக்கு ஃபயர்ல ஆக்சிஜனோட கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அப்போ ஆக்சிஜன் கண்டென்ட் அதிகமாக கிடைக்க தான் அந்த ஃபயர் என்ன ஆகும் அப்படின்னா இன்னும் டெவலப் ஆகி பெருசாகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஃபயரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஆக்சிடேஷன் ப்ராசஸை நம்ம ப்ரிவென்ட் பண்ணணும். ஆக்சிடேஷன் ஆட் ஆகாம இருக்கணும். அதுக்காக தான் யார் வருவாங்க அப்படின்னா கார்பன் டை ஆக்சைடு. அந்த எக்ஸிக்யூட்டர்ல வந்து யாரை ஃபில் பண்ணியிருப்பாங்கன்னா CO2 கேஸை ஃபில் பண்ணியிருப்பாங்க. கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் H2O ப்ளஸ் யாரை கொடுக்குறாங்க அப்படின்னா கால்சியம் கார்பனேட் CaCl2. ஸோ இதுதான் நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராடக்ட். ரியாக்டன்ட்ல மெட்டலும் ஆசிடும் சொல்லிட்டாங்க. ஆசிடும் என்ன ஆசிடுன்னு சொல்லிட்டாங்க? HCl. ஸோ இந்த ஈக்குவேஷன் பார்த்தாலே நம்மளுக்கு தெரியுது அந்த ஆசிட் யாரா இருப்பாங்க, அந்த மெட்டல் யாரா இருப்பாங்க. ஐ மீன் மெட்டல்னு கிடையாது, அந்த காம்பவுண்ட், அந்த மெட்டல் காம்பவுண்ட் யாரா இருப்பாங்க அப்படின்னா CaCO3. இப்போ CaCO3 கூட HCl ரியாக்ட் ஆகுறப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா CaCl2 கால்சியம் குளோரைடு அதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் H2O ப்ளஸ் CO2. ஸோ இந்த ப்ராடக்ட் அப்படி யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா CaCO3. CaCO3 இஸ் எ கால்சியம் கார்பனேட். அப்ப அந்த மெட்டல் காம்பவுண்ட் யாரு அப்படின்னா கால்சியம் கார்பனேட். ஸோ கால்சியம் கார்பனேட் when react with HCl gives CaCl2 plus H2O plus CO2. ஸோ இந்த ரியாக்ஷன் படிச்சுக்கோங்க, கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. கால்சியம் கார்பனேட் when react with hydrochloric acid gives CaCl2 plus H2O plus CO2. இது இந்த 3 ப்ராடக்ட்டும் கிடைப்பாங்க. யார் ரியாக்ட் ஆகுறப்போ? கால்சியம் கார்பனேட்டும் HCl ரியாக்ட் ஆகுறப்போ. Moving to next question, why do HCl, HNO3, etc. show acidic character in the aqueous solution? While solutions of compound like alcohol and glucose do not show acidic character. So என்ன கேட்குறாங்க நம்ம கிட்ட? இந்த HCl, HNO3 நம்ம வாட்டர் கூட ரியாக்ட் ஆகுறப்போ அந்த சொல்யூஷன் வந்து எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுதாமா. ஆனா இதே ஆல்கஹால் சொல்யூஷனோ இல்ல குளுக்கோஸ் சொல்யூஷனோ தண்ணியில நம்ம மிக்ஸ் பண்ணி அந்த சொல்யூஷன் என்ன பண்ண மாட்டேங்குது அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை வந்து கண்டக்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ HCl, HNO3 என்ன ஆவாங்க அப்படின்னா அயோனைஸ் H+ அயான். ஆசிடோட ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்னது? அவங்க டொனேட் பண்ணணும். H+ வந்து டொனேட் பண்ணுவாங்க வாட்டர்ல. H+ இல்லைன்னா H3O+ ரெண்டுமே சேம் தான். ஸோ இந்த ஃபார்ம்ல அவங்க என்ன பண்ணணும்னா வாட்டர்ல எலக்ட்ரான்ஸ் ரிமூவ் பண்ணணும். ஸோ எலக்ட்ரிசிட்டி நம்ம பார்த்தோம். ஐ மீன் அசிடிக் கேரக்டர் கேட்டிருக்காங்க. ஸோ அசிடிக்கோட நேச்சர் என்ன? ஃபர்ஸ்ட் ஆசிடோட ப்ராப்பர்ட்டி H+ அண்ட் H3O+. இந்த ஃபார்ம்ல வந்து நம்ம ஒரு சொல்யூஷனை தண்ணிக்குள்ள மிக்ஸ் பண்றப்போ நம்மளுக்கு இந்த அயான்ஸ் வந்து என்ன ஆகணும்னா வெளியில வரணும். அயோனைஸ் இன் வாட்டர் நடக்கணும். ஸோ யார்ல மட்டும்தான் இது நடக்குது அப்படின்னா HCl, HNO3 மட்டும்தான். ஸோ ரியாக்ஷன் நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா HCl gives H+ கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆயிடுவாங்க. கம்ப்ளீட்டா டிசோசியேட் ஆயிட்டு நம்மளுக்கு H+ம் Cl- நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ H+ இருக்கான்னா அவங்களவே என்னன்னு சொல்லுவோம்? நம்ம அசிடிக் நேச்சர் சொல்லுவோம். ஸோ HCl and HNO3 has the power to ionize in water. So they are considered as acid. இதே வந்து நம்ம ஆல்கஹால் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஆல்கஹாலோட ஃபார்முலா என்னது? C2H5OH. குளுக்கோஸோட ஃபார்முலா வந்து C6H12O6. நம்ம ஆல்கஹால வாட்டருக்குள்ள மிக்ஸ் பண்றது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா குளுக்கோஸ். இவங்கள வந்து நம்ம ஒரு கண்டெய்னர்ல வாட்டர் கூட சேர்ந்து ரியாக்ட் ஆகுறப்போ அவங்க என்ன ஆக மாட்டாங்கன்னா டிசால்வ் ஆக மாட்டாங்க. they do not produce H+ ions.
அவங்க என்ன ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா H பிளஸ் அயன் ப்ரொடியூஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ H பிளஸ் அயன் ப்ரொடியூஸ் பண்ணல அப்படின்னா அவங்கள ஆசிடாவே நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது. HCl HNO3 வந்து ஏன் ஆசிடிக் கேரக்டர் காமிக்கிறாங்க அக்வா சொல்யூஷன்ல அப்படின்னா அவங்களுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி இருக்கு, அயோனைசிங் ப்ராப்பர்ட்டி இருக்கு. H பிளஸ் வெளியில அனுப்புவாங்க. ஸோ H பிளஸ் டொனேட் பண்ணாலே நம்ம அவங்கள ஆசிட்னு கன்சிடர் பண்றோம். ஸோ HCl HNO3 ஒரு ஆசிட், ஆல்கஹால் அண்ட் குளுக்கோஸ் வந்து நம்ம வாட்டர் கூட ரியாக்ட் ஆகுறப்போ அவங்க H பிளஸ் வந்து டிசால்வ் பண்ண மாட்டாங்க, அயோனைஸ் பண்ண மாட்டாங்க. அந்த கெப்பாசிட்டி அவங்களுக்கு இல்லாதனால அவங்கள நம்ம என்னன்னு கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னா அவங்கள ஆசிட்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா கன்சிடர் பண்ண மாட்டோம். So why does an aqueous solution of an acid conduct electricity? So acid solution ஏன் electricity conduct பண்ணுது? electricityனால என்னது? flow of electrons or ions ன்னு சொல்லலாம். ஸோ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஆர் அயான்ஸ் தான் நம்ம எலக்ட்ரிசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சொல்யூஷன்ல எலக்ட்ரான் பாஸ் ஆயிட்டு இருக்குன்னா அந்த சொல்யூஷனால என்ன அவங்களுக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்கு அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ற கெப்பாசிட்டி இருக்கு. ஸோ இப்போ ஆசிட் சொல்யூஷன் சொல்றாங்க. ஸோ இப்போ வந்து ஒரு சொல்யூஷன் எடுத்துட்டு அதுல ஆசிட் போட்டுட்டு வாட்டர் கூட ரியாக்ட் ஆகுறேன் அப்படின்னா இங்க என்ன நடக்கும்? எனக்கு வந்து H பிளஸ் வந்து வெளியில போவாங்களா, ஃப்ரீ அயான்ஸ் வந்து வெளியில வருவாங்க. ஸோ ஃப்ரீ அயான்ஸ் இருந்தாலே ஃப்ளோ ஆஃப் அயான்ஸை நம்ம என்னன்னு சொல்லுவோம், அவங்க எலக்ட்ரிசிட்டி கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லுவோமா. ஸோ எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் இன்னொரு எலக்ட்ரான் பிளேஸ்க்கு போவாங்க, இந்த எலக்ட்ரான் இங்க, இந்த மாதிரி எலக்ட்ரான் ஃப்ளோவை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா விச் காசஸ் எலக்ட்ரிசிட்டி. ஸோ அதுக்கு என்ன வேணும்? எலக்ட்ரிசிட்டி வேணும்னா ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இல்லை ஃப்ரீ அயான்ஸ் வேணும். அது வந்து யாரால சாட்டிஸ்ஃபை பண்ண முடியும்னா ஆசிடால பண்ண முடியும். ஸோ ஆசிட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வாட்டர் கூட ரியாக்ட் ஆகுறப்போ H பிளஸ் அயான்ஸ் ஃப்ரீ அயான்ஸை லிபரேட் பண்ணுவாங்க வெளியில. ஸோ அந்த ஃப்ரீ அயான்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணுவாங்க. when they are moving they conduct electricity. ஸோ இதனாலதான் ஆசிடால பண்ண முடியுது. பேஸால ஏன் பண்ண முடியல அப்படின்னா அவங்க H பிளஸ் என்ன பண்ண மாட்டாங்கன்னா வெளியில விட மாட்டாங்க. ஸோ பேஸால என்ன பண்ண முடியாது அப்படின்னா எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ண முடியாது. அசிடிக் சொல்யூஷன் ஃப்ரீ அயான்ஸ் இல்லைன்னா ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து நம்மளுக்கு இருக்கணும். ஸோ ஆசிட் சொல்யூஷன் கண்டைன்ஸ் எலக்ட்ரிசிட்டி. இது நம்ம சின்ன வயசுல எல்லாம் பார்த்திருப்போம். நம்ம பொட்டேட்டோ எடுத்து அதுல கேபிள் எல்லாம் கனெக்ட் பண்ணி ஒரு லைட்டை ப்ளோ பண்ண வைப்போம், மேஜிக் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ எக்ஸ்பிரிமெண்ட்ல பண்ணியிருப்போம்ல. ஏன்னா பொட்டேட்டோல என்ன இருக்கு, ஆசிட் இருக்கு. ஸோ அந்த ஆசிட்னால H பிளஸ் வெளியில ரிலீஸ் ஆகுறதுனால நம்மளுக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் ஆகும். எதனால? H பிளஸ் அயான்ஸ் லிபரேட் ஆகுறதுனால. the reason why they conduct electricity is that because of H plus. Okay bye. Let's moving to next question. Why does dry HCl gas not change the color of the dry litmus paper? ட்ரை HCl கேஸ் இருக்குல்ல, அவங்க என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா லிட்மஸ் பேப்பரோட கலர் சேஞ்ச் பண்ண மாட்டாங்க. ஏன் கலர் சேஞ்ச் பண்ணணும்? ஆக்சுவலி இவங்க HCl என்னது ஆசிட். அப்ப ஆசிடா இருந்தா நம்மளுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி? லிட்மஸ் பேப்பர் யூஸ் பண்றப்ப அவங்க என்ன கலர்ல மாறணும்? ரெட் கலர்ல மாறணும். இப்ப HClன்றது ஆசிட் தான். அத லிட்மஸ் பேப்பர்ல நம்ம டிப் பண்றப்போ அவங்க ரெட் கலர்ல மாற மாட்டாங்க. ஏன் மாற மாட்டாங்கன்னா நம்ம எடுத்துக்கிட்டது யாரு அப்படின்னா ட்ரை HCl. நம்ம எடுத்துக்கிட்டது அக்வஸ் HCl கிடையாது, டைல்யூட் HCl கிடையாது, ட்ரை HCl. ட்ரை HCl என்ன எபிலிட்டி கிடையாது அப்படின்னா does not contain no H plus ions. அவங்க கிட்ட என்ன இருக்காது அப்படின்னா H பிளஸ் அயான்ஸே இருக்காது. ஸோ H பிளஸ் அயான்ஸ் இல்லை அப்படின்னா அவங்க என்னவாவே இருக்க மாட்டாங்க அப்படின்னா ஆசிடாவே இருக்க மாட்டாங்க. ஸோ ஆசிடா இல்லாதனால அவங்க லிட்மஸ் பேப்பரை என்னவா மாத்த மாட்டாங்க அப்படின்னா ரெட் கலர்ல மாத்த மாட்டாங்க. ஓகேவா? அப்போ வந்து இதுல நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா HCl எப்ப அசிடிக் பிஹேவியர் காமிப்பாங்க அப்படின்னா அவங்க வாட்டர் கூட ரியாக்ட் ஆகுறப்போ மட்டும்தான், டைல்யூட் பண்றப்போதான் அவங்க H பிளஸ் அயான்ஸ் வந்து வெளியில அனுப்புவாங்க. ஸோ அப்பதான் ஆசிட் கெப்பாசிட்டி அவங்களுக்கு வரும், ஆசிடோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அவங்களுக்கு வரும். அப்பதான் அவங்க லிட்மஸ் பேப்பரை என்ன கலர்ல டர்ன் பண்ணுவாங்க அப்படின்னா ரெட் கலர்ல டர்ன் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் த ரீசன் வை டஸ் ட்ரை HCl கேஸ் நாட் சேஞ்ச் த கலர் ஆஃப் த ட்ரை லிட்மஸ் பேப்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரை HClல என்ன இருக்காது அப்படின்னா H பிளஸ் அயான்ஸ் இருக்காது. ஸோ H பிளஸ் அயான்ஸ் இல்லை அப்படின்னா அவங்களை ஆசிடாவை நம்ம கன்சிடரே பண்ணக்கூடாது. ஸோ ஆசிடா இல்லாதனால அவங்க லிட்மஸ் பேப்பரை ரெட் கலர்ல டர்ன் பண்ண மாட்டாங்க. Into next question. Why diluting an acid? Why is it recommended that the acid should added to water and not water to acid? நம்ம ஏன் எப்பயுமே டைல்யூட் பண்றப்போ ஆசிட வந்து வாட்டர் கூட ஆட் பண்றோம், வாட்டர் ஆசிட் கூட ரியாக்ட் பண்ணலாம்ல அப்படின்னு கேட்டா என்ன நடக்கும் அப்படின்னா எப்ப ஆசிட எடுத்து இப்ப நம்மளுக்கு ஒரு கான்ஸ்டன்ட் ப்ரொபோர்ஷன் இருக்கணும். HCl அப்படின்னா இவ்வளோ ரேஷியோல தான் வாட்டர் எடுக்கணும். இப்ப 10 ml ஆஃப் HCl எடுத்தேன் அப்படின்னா
5 ml ஆஃப் H2O தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு சில ரேஷியோஸ் இருக்கு, ஒரு ஃபிக்ஸ்டு ரேஷியோஸ் இருக்கு. ஸோ அது நம்ம என்ன பண்ணக்கூடாது, சேஞ்ச் பண்ணக்கூடாது. இப்போ ஆசிட வந்து வாட்டர்ல நம்ம போடுறப்போ அது என்ன ரியாக்ஷன் அப்படின்னா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன்னா என்னன்னு நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டர்ல பார்த்திருப்போம். ஸோ டிசொல்யூஷன் ஆஃப் ஆசிட் இன் வாட்டர் இஸ் highly exothermic reaction. highly exothermic reaction and எக்ஸோ அப்படின்னாலே இந்த ரெண்டு டைப் ஆஃப் ரியாக்ஷன் பார்த்தோமா, எக்ஸோ அண்ட் எண்டோ. எக்ஸோ அப்படின்னாலே அவுட்டர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வெளியில ஹீட்டை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. எண்டோ அப்படின்னா அவங்க ஹீட்டை வந்து இன்சைடு வாங்கிக்குவாங்க. ஸோ எண்டோனா உள்ளார, எக்ஸோ அப்படின்னா அவுட்டர். ஸோ ஆசிட வாட்டர்ல கலக்கிறப்ப என்ன ரியாக்ஷன் நடக்கும் அப்படின்னா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் நடக்கும். இஃப் வாட்டர் இஸ் poured into concentrated acid, ஆசிட்ல தண்ணி ஊற்றுறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா அங்க என்னன்னா எண்டோதெர்மிக் ரியாக்ஷன், ஹீட் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஹீட் ப்ரொடியூஸ் ஆச்சு அப்படின்னா சடனா அவங்க என்ன ஆயிடுவாங்கன்னா பிளாஸ்ட் ஆயிடுவாங்க. ஸோ அந்த பிளாஸ்ட் நம்ம ப்ரிவென்ட் பண்றதுக்கு தான் என்ன பண்றோம் அப்படின்னா ஆசிட வந்து வாட்டர்ல நம்ம மிக்ஸ் பண்றோம். வாட்டரை வந்து ஆசிட்ல மிக்ஸ் பண்றதுக்கு பதிலா யாரை மிக்ஸ் பண்றோம் அப்படின்னா ஆசிட வாட்டர்ல மிக்ஸ் பண்றோம். ஸோ என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னா if water is poured into கான்சென்ட்ரேட்டட் ஆசிட் அந்த ஷார்ட் ஃபார்ம்ல எழுதுறேன். அப்ப என்ன ஆகும்னா ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகும். இட் வில் ஜென்ரேட் ஹீட் which causes the entire apparatus to burn, பிளாஸ்ட் ஆகும். ஸோ பிளாஸ்ட் ஆகுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஆசிட் வெளியில வரும். ஸோ வெளியில யார் மேலேயாச்சும் பட்டுச்சுன்னா உடனே என்ன ஆயிடும், அவங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் வந்துடும். கண்டிப்பா ஹெல்த் இஷ்யூஸ் வரும், ஸ்கின் எல்லாம் டேமேஜ் ஆயிடும். அதனாலதான் நம்ம என்ன பண்ண மாட்டோம் அப்படின்னா வாட்டரை தூக்கி ஆசிட்ல போட மாட்டோம். அதுக்கு பதிலா என்ன பண்ணணும், ஆசிட வாட்டர்ல போடணும். அது எப்படி போடணும், எடுத்தோடனே டக்குன்னு கொட்டிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சம் டிராப்ஸா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கான்சென்ட்ரேட்டட் ஆசிட வாட்டர்ல போடுவாங்க. ஸோ இது என்ன டைப் ஆஃப் ரியாக்ஷன் பார்த்துக்கோங்க. ஆசிட வாட்டர்ல போட்டா எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன், வாட்டர் ஆசிட்ல போட்டோம்னா எண்டோதெர்மிக் ரியாக்ஷன். அங்க ஹீட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஸோ ஜென்ரேட் ஆகுறதுனால என்டையர் அப்பரேட்டஸ் என்ன ஆவாங்க அப்படின்னா பிளாஸ்ட் ஆயிடுவாங்க, விச் காசஸ் சிவியர் டேமேஜ். அதனாலதான் நம்ம ஆசிட் வாட்டரை வந்து ஒரு ஆசிட், இப்போ ஒரு பீக்கர் வந்து ஆசிட் இருக்கு அப்படின்னா இது ஆசிட் அப்படின்னா இதுல நம்ம யாரை போடக்கூடாது அப்படின்னா வாட்டரை வந்து போடக்கூடாது. இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி ராங். ஸோ என்ன பண்ணணும், வாட்டரை தான் ஒரு பீக்கர்ல எடுத்துட்டு அதுல தான் நம்ம ட்ராப் பை ட்ராப்பா யாரை ஆட் பண்ணணும், ஆசிடை ஆட் பண்ணணும். அப்பதான் நம்மளுக்கு அங்க இன்னொரு டேமேஜும் கிடைக்காது. Moving to next one, how is the concentration of hydrogen ions affect when a solution of an acid is diluted? ஸோ இப்போ H3O பிளஸ் அயான்ஸ் வந்து யாரு சொல்றாங்க, H பிளஸ் ரெண்டுமே சேம் தான். H3O பிளஸ்னாலும் நம்மளுக்கு சேம் தான், H பிளஸ் அயான்ஸ்னாலும் சேம் தான். இந்த ஹைட்ரோனியம் அயான்ஸோட கான்சென்ட்ரேஷன் எப்படி அஃபெக்ட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ கான்சென்ட்ரேட்டடா இருக்காங்க அப்படின்னா அவங்க வாட்டர் கூட, கான்சென்ட்ரேட்டட் ஆசிட் அப்படின்னா வித்தவுட் வாட்டர், அவங்க இதுல யார் இருக்க மாட்டாங்க அப்படின்னா தண்ணி இருக்க மாட்டாங்க. வித்தவுட் வாட்டரா இருக்கவங்கள தான் என்னன்னு சொல்லுவோம்னா கான்சென்ட்ரேட்டட் ஆசிட்னு சொல்லுவோம். ஸோ கான்சென்ட்ரேட்டட் ஆசிட்ல தண்ணி இருக்க மாட்டாங்க. அப்போ அதுல H பிளஸ் அயான்ஸ் இல்லைன்னா H3O பிளஸோட அயான்ஸ் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா அதிகமா இருப்பாங்க. இது டைல்யூட் ஆசிட்ல என்ன ஆகும் அப்படின்னா இட் கண்டைன்ஸ் வாட்டர். என்ன இருக்கும் அப்படின்னா வாட்டர் இருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா H பிளஸ் வந்து வெளியில போவாங்க. ஸோ இவங்களோட கான்சென்ட்ரேஷன் என்ன ஆயிடும் அப்படின்னா குறைஞ்சிடும். When an acid is diluted, the number of H3O plus ions per unit volume டிக்ரீஸ் ஆகும். அதனால நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா கான்சென்ட்ரேஷன் சேஞ்ச் ஆகும். டோட்டல் நம்பர் ஆஃப் அயான்ஸ் வந்து சேஞ்ச் ஆக மாட்டாங்க. ஆனா சொல்யூஷன் வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும், கான்சென்ட்ரேஷன் என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். இது என்ன ஆகும், as a result இவங்க என்னவா மாறுவாங்கன்னா லெஸ் அசிடிக்கா மாறுவாங்க. மோர் அசிடிக் டு லெஸ் அசிடிக். அவங்களோட அசிடிக் ப்ராப்பர்ட்டி கம்மி ஆயிடும். எதனால கம்மி ஆகுது, நம்ம என்ன பார்த்தோம்,
H plus ions டிபெண்ட் பண்ணி தான் நம்மளுக்கு அசிடிக் கேரக்டர் இருக்குன்னு பார்த்தோமா. அசிடிக் கேரக்டர் H plus ions அதிகமா இருந்தாங்கன்னா அவங்க வந்து மோர் அசிடிக்கா இருப்பாங்க. H plus கம்மியானாங்கன்னா லெஸ் அசிடிக்கா. ஸோ கான்சென்ட்ரேட்டட் ஆசிடா இருக்கப்போ அவங்கள இதுல என்ன இருக்காது, வாட்டர் இருக்காது. அப்ப H plus ஓட கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருக்கும். அவங்கள டைல்யூட் பண்றப்போ வாட்டர் கூட ரியாக்ட் ஆகுறப்போ அவங்க வந்து ஹைட்ரஜன் கேஸை வெளியில அனுப்பிடுவாங்க. அப்ப வெளியில அனுப்புறதுனால அவங்களோட கான்சென்ட்ரேஷன் என்ன ஆகும், கம்மியாகும். ஸோ H plus ஓட வேல்யூ கம்மியாச்சுன்னா அசிடிக் நேச்சர் என்ன ஆகும், கம்மியாகும். அதுக்காக தான் நம்ம டைல்யூட் பண்றோம். லேப்ல எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கான்சென்ட்ரேட்டட் HCl நம்ம கையில கொடுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அது ரொம்ப பவர்ஃபுல். லைட்டா ஒரு டிராப் பார்த்தா கூட நம்மளுக்கு பேர்ன் ஆயிடும் அந்த பிளேஸ். ஸோ அதனால கான்சென்ட்ரேட்டட் ஆசிடை எப்பயுமே கொடுக்க மாட்டாங்க. ஸோ நம்ம ஸ்டாஃப்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அது நம்ம லேபுக்கு வரதுக்கு முன்னாடி அது டைல்யூட்டா சேஞ்ச் பண்ணிடுவாங்க. டைல்யூட்டா பண்றப்ப என்ன பண்ணணும், வாட்டர்ல தான் டிராப் பை டிராப் ஆசிட பண்ணணும். ஆசிட்ல தண்ணி ஊத்துனீங்கன்னா பேர்ன் ஆயிடும். ஸோ அப்படி பண்ணாம வாட்டர் ஒரு பீக்கர்ல எடுத்துட்டு கொஞ்சம் ஃபியூ டிராப்ஸ் என்ன பண்ணணும், ஆசிட்ல கலக்கி டைல்யூட் பண்ணணும். டைல்யூட் பண்ணனா H+ஓட கான்சென்ட்ரேஷன் கம்மியாயிடும். அப்ப ஆசிடோட நேச்சர் கம்மியாயிடும். ஸோ அந்த மாதிரி டைல்யூட் ஆசிடை தான் நம்ம கையில கொடுப்பாங்க யூஸ் பண்றதுக்கு. ஸோ இதனால என்ன ஆகுது, கான்சென்ட்ரேஷன் வந்து சேஞ்ச் ஆகும். பிகாஸ் ஹைட்ரஜன் கேஸ் வெளியில ஆகுறதுனால கான்சென்ட்ரேஷன் குறையும். கான்சென்ட்ரேட்டட்ல இருந்து டைல்யூட் ஆகுறப்போ H+ஓட கான்சென்ட்ரேஷன் வந்து கம்மி ஆயிடும். ஸோ அதனால என்ன ரிசல்ட் ஆகும் அப்படின்னா அசிடிக் நேச்சர் வந்து கம்மியாயிருக்கும். So how is the concentration of hydroxide ions affect when the solution of a base is diluted? So நம்ம இங்க ஆசிடுக்கு பார்த்தா அதே கான்செப்ட் தான் இங்க யாருக்கு பார்க்குறோம் அப்படின்னா பேஸ்க்கு பார்க்குறோம். பேஸ்க்குன்னா யார் ரிலீஸ் ஆவாங்க, பேஸை வந்து வாட்டர்ல டைல்யூட் பண்றப்ப யார் ரிலீஸ் ஆவாங்க அப்படின்னா OH மைனஸ் நம்மளுக்கு ரிலீஸ் ஆவாங்க. on dilution of base the number of OH per unit வந்து என்ன ஆகும் அப்படின்னா டிக்ரீஸ் ஆகும். ஸோ கான்சென்ட்ரேட்டட் பேஸ் இருக்காங்க அப்படின்னா அதுல வந்து OH மைனஸோட வேல்யூ அதிகமா இருக்கும். இதே அவங்கள டைல்யூட் பண்றப்போ வாட்டர் கூட ரியாக்ட் ஆகி அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா OH கண்டென்ட் வந்து கம்மி ஆகும். அப்ப இவங்க என்ன ஆவாங்க அப்படின்னா மோர் பேஸ் டு லெஸ் பேசிக் நேச்சர். நம்ம அங்க பார்த்தா அதே கான்செப்ட் தான். அது ஆசிடுக்கு பார்த்தோம், இங்க பேஸ்க்கு மோர் பேசிக் டு லெஸ் பேசிக்கா என்னவா மாறிடுவாங்க அப்படின்னா கன்வெர்ட் ஆயிடுவாங்க. ஸோ என்னன்னு சொல்லலாம், பேசிக்கா இருந்து ஆசிடா மாறுறாங்க அப்படின்றது நம்ம சொல்லலாம். ஸோ pH வேல்யூ என்னவா மாறும் அப்படின்னா டிக்ரீசஸ். pH வேல்யூ வந்து டிக்ரீசஸ் ஆகும். ஏன்னா ஓஹோட கண்டென்ட் என்ன ஆகுது, கம்மி ஆகுது. OH கண்டென்ட் கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா யார் அதிகமாயிருவாங்க, H+ அதிகமாயிருவாங்க. ஸோ H+ வேல்யூனா அசிடிக். அசிடிக் யாரு, 0ல இருந்து 7க்குள்ள இருக்கவங்கள தான் அசிடிக்னு சொல்லுவாங்க. ஸோ pH வேல்யூ 7ல இருந்து என்ன ஆயிடும்னா கீழே வந்துடும். ஸோ கான்சென்ட்ரேட்டட் பேஸ்ல OH மைனஸ் அதிகமா இருப்பாங்க. அதை டைல்யூட் பண்றப்போ OHோட கான்சென்ட்ரேஷன் கம்மி ஆகும். ஸோ மோர் பேசிக்ல இருந்து அவங்க லெஸ் பேசிக்கா மாறுவாங்க. ஸோ லெஸ் பேசிக்கா மாற மாற அப்படியே மோர் பேசிக்ல இருந்து அப்படியே குறைஞ்சிட்டே வருவாங்க. இப்போ 14ல இருந்தா லெஸ் பேசிக்னா அப்படியே 13 வருவாங்க, 12 வருவாங்க, அப்புறம் 7 வந்து ஆசிடா மாறுவாங்க. 0, 1, 2 இந்த மாதிரி ஆசிடா சேஞ்ச் ஆயிடுவாங்க. pH வேல்யூ என்ன ஆகும், 14ல இருந்து pH வேல்யூ வந்து 14ல இருந்து எதுவா மாறிடுவாங்க அப்படின்னா ஒரு 5, 6 லெஸ் தென் 7 மாறிடுவாங்க. லெஸ் தென் விச் இஸ் லெஸ் தென் 7 மாறிடுவாங்க. You have two solutions A and B. The pH of solution A is 6 and pH of the solution B is 8. Which solution has more hydrogen ion concentration? Which of this is acidic and which one is base? So acid base நம்மள பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்ப நம்மளுக்கு யாரு தேவை, இண்டிகேட்டர் தேவை. இண்டிகேட்டர்லயும் நம்மளுக்கு என்ன இண்டிகேட்டர் வேணும், யூனிவர்சல் இண்டிகேட்டர். ஏன்னா இங்க நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஆசிடா பேஸான்றதை மட்டும் கண்டுபிடிக்காம என்ன கொடுத்துருக்காங்க, அதோட வேல்யூ கேட்டிருக்காங்க. வேல்யூ வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன தேவைப்படுவாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு pH ஸ்கேல். ஸோ pH ஸ்கேல் பவர் ஆஃப் ஹைட்ரஜன் ஸ்கேல்ல நடுவில் மிட் பாயிண்ட் வந்து என்ன சொல்லும் அப்படின்னா நியூட்ரல். டோட்டலாக எவ்வளோ வேல்யூ இருக்கும், 0ல இருந்து 14 வரைக்கும் இருப்பாங்க. ஸோ இந்த 14 நம்ம டிவைடட் பை 2 பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும், 7. ஸோ 7 இஸ் த மிட் வேல்யூ. மிட் வேல்யூவை நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா நியூட்ரல் சொல்லலாம். ஸோ இங்கே போக போக ஏறிட்டே போவாங்க. 8, 9, 10, 11, 12, 13, 14. இங்கே வந்து குறைஞ்சிட்டே போவாங்க. 6, 5, 4, 3, 2, 1, 0. ஓகேவா. ஸோ இதுதான் நம்மளுக்கு யூனிவர்சல்
இண்டிகேட்டர் பிஹெச் ஸ்கேலுன்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இங்க 70 கீழே இருக்கவங்க எல்லாருமே என்னது அப்படின்னா ஆசிட், 7க்கு மேல இருக்கவங்க எல்லாருமே பேசிக் இன் நேச்சர். ஆசிட்னா இங்க யார் இருக்காங்க அப்படின்னா H+ வந்து அதிகமா இருக்காங்க. இங்க வந்து OH- வந்து அதிகமா இருக்காங்க. இப்ப என்ன சொல்லியிருக்காங்க, 2 சொல்யூஷன் இருக்காமா, A அண்ட் Bன்னு சொல்லிட்டு 2 சொல்யூஷன். இப்ப pH ஆஃப் A சொல்யூஷன் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 6ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ the pH ஆஃப் சொல்யூஷன் A is 6. அப்ப 6னா என்னது, 7க்கும் கீழே இருக்காங்க. அப்ப இவங்க என்னவா இருப்பாங்க அப்படின்னா ஆசிடா இருப்பாங்களா. ஸோ ஏன்றது 6னா இங்க ஏன்னு நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஏ வந்து லெஸ் தென் 7. அப்ப என்னவா இருப்பாங்க அப்படின்னா 6ஆ இருப்பாங்க. லெஸ் தென் 7 இஸ் அசிடிக் இன் நேச்சர். ஸோ சொல்யூஷன் ஏ இஸ் அசிடிக். ஏ வந்து ஆசிடா இருப்பாங்க. அண்ட் pH ஆஃப் த சொல்யூஷன் B இஸ் 8. அப்ப B ஓட சொல்யூஷன் வந்து 8. 8ன்றது என்னது, 7க்கு மேல இருக்காங்க. ஸோ நான் இந்த இடத்துல 8ன்ற இடத்துல B சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்ப சொல்யூஷன் B என்னவா இருக்காங்க அப்படின்னா பேசிக் இன் நேச்சரா இருக்காங்க. ஸோ யார்ல H+ அதிகமா இருப்பாங்க, H+ நான் ஞாபகம் இருந்தாலே உங்களுக்கு யார் ஞாபகம் வருது அப்படின்னா ஆசிட். அப்ப ஆசிடா இருக்கவங்கள தான் H+ அதிகமா இருப்பாங்க. இப்ப A சொல்யூஷன் ஆசிடா, B சொல்யூஷன் ஆசிடான்னு கேட்டா A சொல்யூஷன் தான் ஆசிட். ஸோ சொல்யூஷன் has more hydrogen concentration யாரு அப்படின்னா சொல்யூஷன் A. Solution A because it is acidic in nature. Acid has more H+ concentration compared to the base. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு pH ஸ்கேல் ஃபர்ஸ்ட் தெரியணும். pH ஸ்கேல்ல வந்து எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா ஆசிட் எவ்வளோ இருக்கு அதோட குவான்டிட்டி, ஆசிட், பேஸ் அண்ட் நியூட்ரல்ன்றது இந்த pH ஸ்கேல்ல நம்மளுக்கு இட் இஸ் மேட் அப் ஆஃப் மெனி சிந்தட்டிக் இண்டிகேட்டர்ஸ். ஸோ இதுல வந்து நம்மளுக்கு 0ல இருந்து 14 வரைக்கும் வேல்யூ இருக்கும். ஸோ மிட் வேல்யூ 7. 7 தான் நியூட்ரல். நியூட்ரலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பியூர் வாட்டர் வந்து நியூட்ரலா இருப்பாங்க. 7க்கு கீழே போயிட்டாங்க அப்படின்னா H+ வந்து அதிகமா இருக்கும். லெஃப்ட் சைடு ரைட் சைடு ஞாபகம் வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடு வந்து ஆசிட், நம்ம தேவையில்லாததுன்னா தள்ளி விட்டுருவோம்ல, லெஃப்ட் ஹேண்ட்ல தள்ளி விட்டுரும் அப்படின்ற மாதிரி. தேவையில்லாத பொருள் இப்போ ஒரு டெஸ்க்லயோ ஏதோ ஒரு குப்பை இருந்துச்சுன்னா ரைட் ஹேண்ட் யூஸ் பண்ணி தள்ளி விடுவீங்க, லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணி தானே தள்ளி விடுவீங்க. ஸோ தேவையில்லைன்னா அது லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணி தள்ளி விட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி ஆசிட் வந்து நம்ம பாடிக்கு என்னன்னா தேவை இல்லை. ஸோ அப்போ தேவையில்லாததை நம்ம என்ன பண்ணிடணும், இக்னோர் பண்ணிடணும். அப்போ என்ன மோஸ்டா நம்ம ஒரு தேவையில்லாத விஷயத்த எதுல தள்ளி விடுவோம், லெஃப்ட் ஹேண்ட் யூஸ் பண்ணி தானே தள்ளி விடுவோம். ஸோ அதனால அப்படி ரிமைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. லெஃப்ட் சைடு யார் இருப்பாங்க அப்படின்னா ஆசிட் இருப்பாங்க, ரைட் சைடு யார் இருப்பாங்க அப்படின்னா பேஸ் இருப்பாங்க. அப்ப லெஸ் தென் 7ல இருக்க வேல்யூல அந்த சொல்யூஷன்ல ஆசிடிக்கா இருப்பாங்க. மோர் தென் கிரேட்டர் தென் 7 வேல்யூல என்னவா இருப்பாங்க அப்படின்னா பேஸா இருப்பாங்க. ஆசிட்ல வந்து H+ அயான்ஸ் வந்து அதிகமா இருப்பாங்க. பேஸ்ல யார் அதிகமா இருப்பாங்கன்னா OH-. ஆசிட் வந்து ரெட் கலர், ஃபேமிலி ஆஃப் ரெட் கலர்ல இருப்பாங்க. எல்லோ டு ஆரஞ்சு ரெட் அந்த கலர்ல இருப்பாங்க. நியூட்ரல் ப்ளூ கலர், நியூட்ரல் வந்து கிரீன் கலர், பேஸ் வந்து ப்ளூ கலர்ல இருப்பாங்க. ஸோ கலரையும் சேஞ்ச் நோட் பண்ணிக்கோங்க. கலரை வச்சும் அவங்களுக்கு என்ன பண்ணலாம்னா கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ இப்போ இந்த கொஸ்டின் என்ன பார்த்தோம், ஏ சொல்யூஷன் 6. ஸோ லெஸ் தென் 6, 7க்கும் கீழே இருக்காங்க 6. அப்போ என்ன சைடு வருவாங்க, லெஃப்ட் சைடு. அப்போ அசிடிக். அப்போ அவங்க இதுலதான் ஹைட்ரோஜன் அயான்ஸ் அதிகமா இருப்பாங்க. இப்போ சொல்யூஷன் பின்றது 8. அப்போ 7க்கு மேல. அப்போ என்ன சைடு வருவாங்க, ரைட் சைடு வருவாங்க. ரைட் சைடுன்றது வந்து பேஸ். ஸோ அவங்க வந்து OH- தான் அவங்க கிட்ட அதிகமா இருக்கும். ஸோ H+ கான்சென்ட்ரேஷன் கம்மியா இருக்கும். What effect does the concentration of H+ ions have in natural solution? ஸோ H+ஓட கான்சென்ட்ரேஷன் என்ன ரோல் ப்ளே பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க இந்த கொஸ்டின்ல. What effect does the concentration of H+ ions have on the nature of the solution? ஒரு சொல்யூஷனோட நேச்சர்ல H+ஓட ரோல் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சொல்யூஷனோட நேச்சர் அப்படின்னா அவங்க எய்தர் அசிடிக்கா இருப்பாங்க, இல்லைன்னா பேஸா இருப்பாங்க, இல்லைன்னா நியூட்ரல். இந்த 3 டைப் ஆஃப் நேச்சர் மட்டும்தான் நம்மளுக்கு ப்ராசஸ் இருக்கு. இந்த 3 டைப் ஆஃப் நேச்சர்ல மட்டும்தான் ஒரு சொல்யூஷன் இருப்பாங்க. ஸோ அதில் H+ வந்து என்ன ரோல் ப்ளே பண்றாங்க அப்படின்னா H+ அயான்ஸ் நம்மளுக்கு அதிகமா இருந்தாங்க அப்படின்னா அவங்க என்னவா கன்சிடர் பண்ணுவோம் அப்படின்னா ஆசிட். அவங்க வந்து ரெட் கலர்ல டர்ன் ஆவாங்க எப்பன்னா லிட்மஸ் பேப்பர் யூஸ் பண்றப்போ. ஸோ H+ அயான்ஸோட கான்சென்ட்ரேஷன் பேஸ்ட் ஆன் ஏர் கான்சென்ட்ரேஷன் we can divide the solution into acid and base. H+ஓட கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து அசிடிக் நேச்சரா இருப்பாங்க. H+ கான்சென்ட்ரேஷன் கம்மியா இருந்துச்சு அப்படின்னா அவங்க என்னவா மாறிடுவாங்க அப்படின்னா பேசிக்கா மாறிடுவாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் H+ கான்சென்ட்ரேஷன் தான் நம்ம ஒரு சொல்யூஷன் வந்து ஆசிடா இல்ல பேஸா நம்ம டிசைட் பண்றோம்.
So it plays a vital role. H plus ions plays a vital role in deciding whether the solution is acid or base. H plus ions அதிகமா இருந்துச்சு, concentration அதிகமா இருந்துச்சுன்னா அவங்க acid, கம்மியா இருந்தாங்கன்னா base. Does basic solution also have H plus ions? If yes, why are they why are this basic அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பேசிக் சொல்யூஷன்னா இப்போ H plus அதிகமா இருந்தா நம்ம ஆசிட்னு சொல்லிட்டோம். இப்போ பேஸ்ல H plus ions இருக்குமா, இருந்தா அவங்கள ஏன் நம்ம ஆசிட்னு சொல்லாம பேஸ்ன்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இருக்கான்னு நம்மளுக்கு தெரியணும். நம்மளுக்கு பேசிக் சொல்யூஷன்ல யார் இருப்பாங்க அப்படின்னா H plus வந்து பிரசன்ட் ஆகி தான் இருப்பாங்க. ஓகேவா? ஆனா H plus இருந்தாலும் நம்ம ஏன் அவங்க ஆசிட்னு சொல்லாம பேஸ் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா H plus கான்சென்ட்ரேஷனை விட OH ஓட மைனஸ் கான்சென்ட்ரேஷன் அதிகமா இருப்பாங்க. கான்சென்ட்ரேஷன் ஆஃப் H plus is less than the concentration of OH minus. ஸோ OH மைனஸோட H பிளஸோட கான்சென்ட்ரேஷன் கம்மியாக இருக்குது. அப்போ யார் டாமினண்ட்டாக இருப்பாங்க அப்படின்னா OHல டாமினண்ட்டாக இருக்காங்க. ஸோ அதனால தான் நம்ம அவங்கள என்னன்னு சொல்லுவோம்னா பேசிக் சொல்யூஷன் சொல்லுவோம். ஆனால் பேசிக் சொல்யூஷன்ல என்ன இருக்கும் அப்படின்னா H பிளஸ் கான்சென்ட்ரேஷன் இருப்பாங்க. ஆனால் எவ்வளோ இருக்காங்கன்றது தான் மேட்டர். யார் அதிகமாக இருக்காங்களோ அவங்க டாமினண்ட்டை தான் அந்த சொல்யூஷன் காமிப்பாங்க. டாமினன்ட் கேரக்டர் தானே வரக்கூடிய ப்ராடக்ட்டுக்கு ரியாக்ட் ஆகும். ஸோ டாமினண்ட்டாக யார் இருக்காங்களோ அவங்க தான் நம்ம பார்க்குறோம். ஸோ H பிளஸை விட மைனஸா அதிகமா இருக்கனாலதான் அவங்கள என்னன்னு சொல்றோம் அப்படின்னா பேசிக் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். So concentration of H plus is less than the concentration of OH minus. So basic solutionல நம்மளுக்கு H plus concentration இருக்கும். ஆனா OH கம்பேர் பண்றப்போ அவங்க கம்மியா இருக்கனால நம்ம அந்த சொல்யூஷனை பேசிக் சொல்யூஷன் சொல்றோம். Under what soil condition do you think a farmer would treat the soil of his field with a quicklime, calcium oxide or slaked lime, calcium hydroxide or chalk, calcium carbonate அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார்மர் இப்போ வந்து இந்த கால்சியம் ஆக்சைடு, அதாவது quicklime and slaked lime, இவங்க எல்லாருமே என்னன்னா பேஸ். ஸோ எப்போ வந்து ஒரு ஃபார்மர் வந்து அவங்க சாயில்ல இந்த கால்சியம் கார்பனேட், கால்சியம் ஆக்சைடு, கால்சியம் ஹைட்ராக்சைட்ல யூஸ் பண்ணணும் அப்படின்னா எப்போ நம்ம பேஸை யூஸ் பண்ணுவோம், ஏதாச்சும் ஒரு நியூட்ரலைஸ் ஆகுறதுக்கு. அப்போ சாயில்ல அசிடிட்டியோட வேல்யூ வந்து அதிகமாகிறப்போ நம்ம பேஸை போட்டோம்னா அவங்க நியூட்ரலைஸ் ஆயிடுவாங்களா. ஸோ இப்போ கால்சியம் ஆக்சைட், கால்சியம் ஹைட்ராக்சைட், கால்சியம் கார்பனேட் இவங்க எல்லாமே பேஸஸ். ஸோ அப்போ சாயில்ல ஏன் இவங்க ஆட் பண்ணுறாங்க, சாயில் ஆசிடாக மாறி இருப்பாங்க. ஏன் அப்படின்னா இப்போ ஆசிடிக் ரெயின் அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஸோ ஆசிட் ரெயின்ல பொல்யூட்டன் கூட வாட்டர் ரியாக்ட் ஆகுறப்போ அவங்க டாக்ஸிக்காக மாறுவாங்க. ஸோ அவங்க சாயில் என்ன ஆவாங்கன்னா ஸ்டோர் ஆகி இருப்பாங்க. ஸோ அதனால சாயில் வந்து ஆசிடிட்டியாக இருந்தால் அதில் இருக்க பிளான்ஸும் ஆசிடாக மாறிடுவாங்க. ஸோ அப்போ வந்து அந்த சாயில வந்து அது ஆசிடா இருக்கிறத நியூட்ரலைஸ் பண்றதுக்காக ஃபார்மர்ஸ் என்ன ஆட் பண்ணுவாங்க அப்படின்னா பேஸ் ஆட் பண்ணுவாங்க. என்ன மாதிரியான பேஸ் அப்படின்னா கால்சியம் ஆக்சைட், கால்சியம் ஹைட்ராக்சைட், கால்சியம் கார்பனேட். ஸோ சாயிலோட பிஹெச் 7 வந்துருச்சு அப்படின்னா அவங்க ஆசிடா மாறிடுவாங்க. ஸோ அவங்களை நியூட்ரல் பண்றதுக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பேஸை வந்து ஆட் பண்ணுவாங்க. பிஹெச் லெஸ் தென் 7 மாறுறப்போ நம்மளுக்கு என்ன ஆயிடுவாங்க அப்படின்னா அவங்க ஆசிடா மாறிடுவாங்க. ஸோ அவங்கள வந்து நியூட்ரலைஸ் பண்றதுக்காக ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா பேஸ் ஆட் பண்ணுவாங்க. Moving to next question, what is the common name of the compound CaOCl2? கால்சியம் ஆக்சாக்ளோரைடு. இதோட காமன் நேம் வந்து என்னது, இதோட காமன் நேம் வந்து ப்ளீச்சிங் பவுடர். ஸோ ப்ளீச்சிங் பவுடரோட ப்ரிப்பரேஷனும் நம்ம கிளாஸஸ்ல பார்த்துருப்போம். ப்ளீச்சிங் பவுடர் கால்சியம் ஆக்சாக்ளோரைடு அதோட கெமிக்கல் ஃபார்முலா. இது வந்து கெமிக்கல் ஃபார்முலா கால்சியம் ஆக்சாக்ளோரைடு. அதோட காமன் நேம் என்னன்னா ப்ளீச்சிங் பவுடர்னு நம்ம சொல்லுவோம்.
நெக்ஸ்ட் நேம் த சப்ஸ்டன்ஸ் விச் ஆன் ட்ரீட்மெண்ட் வித் குளோரின் ஈல்டு ப்ளீச்சிங் பவுடர். அப்போ நம்மளுக்கு ப்ளீச்சிங் பவுடர் ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் நம்ம குளோரின் கூட ரியாக்ட் ஆகுறப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குதாமா, ப்ளீச்சிங் பவுடர் கிடைக்குதா. அப்போ அது யார் அப்படின்னா கால்சியம் ஹைட்ராக்சைடு. கால்சியம் ஹைட்ராக்சைடு. ஸோ கால்சியம் ஹைட்ராக்சைடு கூட நம்ம குளோரின் ரியாக்ட் ஆகுறப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, ப்ளீச்சிங் பவுடர். கால்சியம் ஹைட்ராக்சைடை நம்ம ஸ்லேக்கடு லைம்னு சொல்லுவோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் நம்ம ப்ரிப்பரேஷன் ஆஃப் ப்ளீச்சிங் பவுடரில் இந்த ஈக்குவேஷன் பார்த்துருப்போம். CaOH ட்வைஸ் வந்து குளோரின் Cl2 கூட ரியாக்ட் ஆகுறப்போ நம்மளுக்கு ப்ளீச்சிங் பவுடர் CaOCl2 ப்ளஸ் H2O ரிலீஸ் ஆவாங்க. ஸோ இந்த ரியாக்ஷன் இதுதான் ஃபார்மேஷன், இதுதான் மேனுஃபேக்சரிங் ஆஃப் ப்ளீச்சிங் பவுடருக்கான ரியாக்ஷன் இதுதான். கால்சியம் ஹைட்ராக்சைடு CaOH ட்வைஸ் கூட குளோரின் Cl2 ரியாக்ட் ஆகுறப்போ ப்ளீச்சிங் பவுடர் CaOCl2வும் அந்த வாட்டரும் நம்மளுக்கு ப்ராடக்டா கிடைப்பாங்க. ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்க, நேம் த சப்ஸ்டன்ஸ் த ட்ரீட்மெண்ட் வித் குளோரின். அப்போ குளோரின் கூட யாரை ட்ரீட் பண்றோம், கால்சியம் ஹைட்ராக்சைடு CaOH ட்வைஸ். இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். நேம் த சோடியம் காம்பவுண்ட் விச் இஸ் யூஸ்டு ஃபார் சாஃப்டனிங் ஹாட் வாட்டர். ஸோ ஹாட் வாட்டரை சாஃப்ட் வாட்டரா மாத்துறது என்ன காம்பவுண்ட் அப்படின்னா வாஷிங் சோடா. வாஷிங் சோடா நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதோட மேனுஃபேக்சரிங் ரியாக்ஷனுமே நம்ம ஆல்ரெடி கிளாஸஸ்ல பார்த்துருப்போம். ஸோ இங்கே நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். இந்த வாஷிங் சோடான்றது என்னன்னா வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் மாலிகுல். வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன்னா ஒரு ஃபிக்ஸ்டு மாலிகுலர் யூனிட்ல வாட்டர் இருப்பாங்க. ஆனால் அவங்க என்னவா இருக்க மாட்டாங்க அப்படின்னா ஈரப்படமாக இல்லாமல் வெட்டா இல்லாமல் ட்ரையாக தான் இருப்பாங்க. ஏன்னா இந்த வாட்டர் எதுல இருக்கும், கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர். அதனால தான் இதை வந்து வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் சொல்லுவாங்க. வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க வாஷிங் சோடா. வாஷிங் சோடாவோட கெமிக்கல் ஃபார்முலா என்ன அப்படின்னா Na2CO3 10H2O. இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம், ஜிப்சம் வச்சு நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். ஜிப்சம் கூட நம்ம என்ன ஆட் பண்ணணும் அப்படின்னா வாட்டர் ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைப்பாங்க அப்படின்னா சாரி ஜிப்சம் கிடையாது Na2CO3. Na2CO3 கூட நம்ம 10H2O ஜிப்சம் கூட 10H2O ரியாக்ட் ஆகுறப்ப நம்மளுக்கு என்ன கிடைப்பாங்க, Na2CO3 10H2O அப்படின்னு சொல்லிட்டு கிடைப்பாங்க. இந்த ரெண்டுமே வேற, ரெண்டுமே பார்க்க ஒரே மாதிரி இருந்தாலும் ரியாக்டன்ட்ல இருக்கவங்க வேற, ப்ராடக்ட்ல இருக்கவங்க வேற. இவங்க வந்து Na2CO3 வேற மாலிகுல், 10H2O வேற மாலிகுல் வாட்டர். ஆனா இதுல வந்து வாட்டர் கண்டென்ட் இருந்தாலும் அவங்க ஈரப்பதமா இல்லாம ட்ரையா தான் இருப்பாங்க. பிகாஸ் ஏன்னா இந்த வாட்டர் மாலிகுல் கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர்க்குள்ள இருப்பாங்க. அதனால இவங்க வாட்டரோட ப்ராப்பர்ட்டி எக்ஸிபிட் பண்ண மாட்டாங்க. ஸோ இதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா வாஷிங் சோடா. வாஷிங் சோடாவோட மெயின் பர்பஸ் என்னது, ஹாட் வாட்டரை சாஃப்ட் வாட்டரா சேஞ்ச் பண்ணுவாங்க. அண்ட் ப்ரிப்பரேஷன் ஆஃப் கிளாஸ் சோப்பு அது எல்லாத்துக்குமே வாஷிங் சோடா யூஸ் ஆவாங்க. Okay. Next, what will happen if a solution of sodium hydrocarbonate is heated? Give the equation of the reaction involved. இப்போ என்ன கேட்குறாங்க, நம்மளுக்கு வந்து ஒரு சொல்யூஷன் சோடியம் ஹைட்ரோகார்பனேட் கூட ஹீட் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆகும்னு கேட்குறாங்க. ஸோ சோடியம் Na ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சோடியம், ஹைட்ரஜன் H வரும், கார்பனேட் CO3 வருவாங்க. ஸோ நம்மளுக்கு NaHCO3 நம்ம ஹீட் பண்ணோம் அப்படின்னா ஹீட்டை வந்து நம்ம இந்த ட்ரையாங்கல் சிம்பிளில் காமிப்போம். விச் ரீப்ரசன்ட் ஹீட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன கிடைப்பாங்க அப்படின்னா Na2CO3 + H2O + CO2. இந்த ரியாக்ஷன். ஸோ சோடியம் ஒரு சொல்யூஷன்ல சோடியம் ஹைட்ரோகார்பனேட்டை ஹீட் பண்ணோம். சோடியம் ஹைட்ரோகார்பனேட்டை ஹீட் பண்றப்போ நம்மளுக்கு என்ன ப்ராடக்ட் கிடைப்பாங்க, Na2CO3 + H2O + CO2. ஸோ 2NaHCO3 ஹீட் பண்றப்போ Na2CO3 + H2O + CO2. இதுதான் என்டையர் ஈக்குவேஷன். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சரும். Next, write an equation to show the reaction between plaster of Paris and water. So plaster of Paris நம்ம ஆல்ரெடி என்னன்னு பார்த்துருக்கோம் அப்படின்னா இது என்ன காம்பவுண்ட் அப்படின்னா வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன். கிறிஸ்டலைசேஷன். ஸோ நம்மளுக்கு பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸோட ஃபார்முலா என்னது, CaSO4 ஆஃப் H2O இருப்பாங்க. இவங்க கூட நம்ம வாட்டரை ரியாக்ட் பண்ணுறோம். 3/2
ஆஃப் H2O ரியாக்ட் பண்றப்போ நம்மளுக்கு என்ன குடுப்பாங்க அப்படின்னா CaSO4 2H2O குடுப்பாங்க. விச் இஸ் நத்திங் பட் இட் இஸ் எ ஜிப்சம். ஜிப்சம். ஸோ வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து வாட்டர் கூட ரியாக்ட் ஆகுறப்ப நம்மளுக்கு ஜிப்சம் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. இது வந்து என்ன ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம், கிறிஸ்டலைசேஷன் ப்ராசஸ். ஸோ ஃபார்முலா பார்த்துக்கோங்க. பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் வந்து CaSO4 ஆஃப் H2O, அது கூட 3/2 ஆஃப் H2O ரியாக்ட் ஆகுறப்போ நம்மளுக்கு CaSO4 2H2O கிடைப்பாங்க. இதை தான் நம்ம ஜிப்சம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இவங்க ரெண்டு பேருமே வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் மாலிகுல். ஸோ இன்ட்ரெஸ்ட் கொஸ்டினும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களால் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.